107வது சங்கீதம் 41வது வசனம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் கிருபையாய் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து கிருபையாய் பேசி வருகிறார். கர்த்தர் வார்த்தையினால் நம்மை வாழ வைக்கிறார். எளியவனையோ என்றிருக்கிறது. அவனை எடுத்து அவனை வைத்து அவனை ஆக்குகிறார் என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கேட்டோம். அவனை எடுத்து ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லைன்னா அப்ப எளியவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 109:31 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்கு அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். எடுக்கிறார், நினைக்கிறார், எடுக்கிறார், நிற்கிறார். எளியவனை அவர் குப்பையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே. இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. எளியவன் தேவனுடைய உதவியை எளிதில் பெறுவான். இன்னைக்கு தான் செய்தி. தேவனுடைய உதவியை எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம எளிதில் பெற நாம யாரா இருக்கணும் தெரியுமா? எளியவனா. ஏழை வேற, எளியவன் வேற. ஏழை என்பது என்ன? தரித்திரன், ஒன்றுமில்லாத நிலை. எளியவன் என்பவன் யார் தெரியுமா? எல்லா நிலையில் உண்மையிலே அது ஏழை தான். ஆனா தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்குமே அதனுடைய ஆழம் உண்டு. ஏழை, எளியவன் என்றால் உதவி தேவைப்படுகிறவன், எதிர்பார்த்து நிற்கிறவன் உதவிக்காக. அதன் அர்த்தம் இன்னும் சொல்லணும்னா, அவனுக்கு வேண்டியது அவனிடத்தில் இல்லை என்கிற நிலையில் இருப்பவன். எனக்கு வேண்டியது என்கிட்ட இல்லை. ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்துல எப்பொழுதும், அதனாலதான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கர்த்தர் மலை உபதேசத்தை தொடங்கும் போது எப்படி ஸ்டார்ட் பண்றார்னா, ஆவியில் எளிமையுள்ளவர். ஸ்பிரிட் நம்மளை ரிச்சா தான் வைப்பார். பட் நம்ம ஸ்பிரிட்ல புரிந்து கொள்ளணும், அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா முடியாது. நான் மினிஸ்ட்ரிக்கு அந்த அர்ப்பணித்த ஆரம்பத்தில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் அந்த ஆரம்ப நாட்களில் அப்போ பெருசா இல்லை, டோரே இல்லை கண்ணுக்கு முன்னாடி. சாட்டர்டே வர்ஷிப் பண்ணுவோம் கொஞ்சம் பிரதர்ஸோட. சண்டே அந்த ஆராதனை நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் வர்ஷிப் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்போ ஆண்டவரே, நான் உண்மையிலே நீங்கள் கூப்பிட்டு தான் வந்தானா, இல்லை நானா வந்தானா, அல்லது பாட்டாக கொடுக்குறீங்க, ஒருவேளை பாட்டு எழுதுறனால வந்தான், இப்படி காத்திருக்கிற காலங்களில் நமக்குள்ள நிறைய டவுட் வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் எப்போவுமே எப்படியெல்லாம் டவுட் வரும்போது ஆண்டவருடைய பிரசனம் உடனே கவர் பண்ணிடும், அப்படியே ப்ரைஸ் பண்ண வச்சிருவார். அந்த சிந்தையை விட்டு கடந்து போக வைப்பார். இப்படிதான் ஒரு நாள் ஏசாயா 54 படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வேர்டை பார்த்துட்டே இருக்கிறேன். இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது, அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். இமைப்பொழுது கர்த்தர் கைவிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு மேல படிச்சேன். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே,
அவர் கொஞ்சம் கண்ணை சந்தார். அந்த போட்டுல அடிச்சது காத்து. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாது, என்னால் வாழ முடியாதையா. அப்படியே பாட வச்சார். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால நிறைய டோர் ஓபன் பண்றார். ஆனா நான் கர்த்தருடைய பீடத்துல இருந்து சொல்றேன், இன்னைக்கு நான் அப்பா கிட்ட இதுதான் சொல்றேன், ஆண்டவரே இன்னைக்கு ஏதாவது இருக்குன்னா நீங்க அங்கிருந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்க உதவி எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு, உங்க சப்போர்ட் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இப்ப எனக்கு கிருபை இருக்கு, எனக்கு பாட முடியும், எனக்கு டோர் ஓபன் ஆகுது. இப்படி நான் நினைச்சிட்டேன்னா எனக்கு அவருடைய சப்போர்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதான் அவன் நினைக்கிறான்ல, இது போதும் இது போதும். இல்ல, கிறிஸ்டியன் லைஃப் நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, திரும்பியும் கர்த்தர் சொல்ல வைக்கிறார், அது தனித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது சார்ந்திருக்கிற வாழ்க்கை. எனக்கு எல்லாத்துக்குமே அவருடைய சப்போர்ட், அவருடைய உதவி. அதாவது ஸ்திரீகள் வருகிறார்கள் கல்லறைக்கு, கல்லறை ஓபனா இருக்கு, தூதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் அங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார்னு. எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தி மட்டும் அங்க இருந்து அழுதுட்டு இருக்கிறா. அவளுக்கு இயேசு வேணும். எளியவனுக்கு கர்த்தருடைய உதவி எளிதில் கிடைக்கும். யார் எளியவன்? எதிர்பார்த்திருக்கிறவன். என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, வேறு யாரிடம் செல்வே, இம்மட்டும் நடத்தினீரே, உம்மையே நம்பியுள்வே. அப்போ இந்த நிலை நம்மில் தொடர நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது அப்படின்னா, இந்த மேட்டிமை வந்து விடவே கூடாது. மேட்டிமை, பெருமை, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 138:6 கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், நல்லா கவனிச்சீங்களா அந்த வேட? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும். பொதுவா உயரத்தில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களை ஈஸியா பார்க்க மாட்டாங்க. உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் அற்பமானவங்க. உயரத்தில் இருக்கிறவங்க அவங்க இன்விடேஷன்ல யாருக்கு கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு கேட்டார் போல. இன்னைக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் வந்தார். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்து சாதாரண ஒரு ஆள் இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னு சொல்லுவோமா? இல்ல, மினிஸ்டர் வந்தார், அவர் வந்தார், இவர், அது ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், அப்போ அந்த இடத்துல என்ன உடைக்கிறார்னா அந்த மேட்டிமையை அவர் காட்டி தரார். இங்க பாரு, நான் என்ன பாரு அப்படிங்கிறார், என்ன பாரு. உயர்ந்தவராயிருந்தும், அப்ப அவர் அந்த ஸ்டாண்டர்ட்ல நாங்க பார்த்திருக்கணும். அவர் அந்த ஸ்டாண்டர்ட்ல பார்த்தா நம்ம எல்லாம் தெரியும். அதாவது பெரிய டாரஸ் லாரி போகுது, ஃப்ரண்ட்ல ஒரு 800 மாருதி கார் போகுது. அந்த லாரி டிரைவர் இப்படி பார்த்துட்டு இருந்தா கீழே இருந்து ஹார்ன் அடிச்சாலும் அவர் இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். அவர் உயர்ந்தவராயிருந்தும், அப்ப அவர் எவ்வளவு உயர்ந்தவர். ஆனா அவருக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? மேட்டிமை இல்ல. நானும் நீங்களும் அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நான் யாரோடு பழகுறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, ஆமென்.
உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து. தெரியும் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் அவனை பார்க்க மாட்டேங்கிறீங்க? இப்படி அவர் நம்மளை பத்தி சொல்லிட்டாருன்னா, ஐயோ, தூரத்துல இருந்து சிலரை வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்கிறார், சிலரை பார்க்கவே பிடிக்கல ஆண்டவருக்கு. ரீசன் என்ன? மேட்டிமை. மேட்டிமை எல்லா நிலையிலும் நம்மை தொத்திக் கொள்ளும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இவ்வளவு செய்தி எப்படி போய் எப்படி முடியும்லாம் தெரியாது. ஆனா உதவியை எளிதில் வாங்குகிறவர்களாய் இருக்கணும். அவங்க பாக்கியவான்கள். யார் உதவியை எளிதில் வாங்குவாண்டவரே? ஆபிரகாமின் சந்ததியா, அல்லது அந்த ஈசாக்கு யாக்கோபின் பரம்பரையில, இல்லது நான் 4 தலைமுறை பெண்டிகாஸ்ட் அனுபவத்தில் இருக்கிறவங்களா? உதவி எளியவன். ஆவியானவர் தெளிவா பேசின வார்த்தை, எளியவன் அவருடைய உதவியை எளிதில் வாங்குவான். மேட்டிமை பல விதங்கள்ல வரும். நம்ம கொஞ்சம் நல்ல ஜோமன்னா வந்துடும். பேதுருக்கு வந்துல்ல, பரலோக சாவியை உனக்கு தாரேன்னாரு. ஆண்டவரே இங்க பாருங்க அப்படின்ட்டான். எனக்கு பின்னால போ சாத்தானேட்டாரு. கொஞ்சம் நமக்குள்ள கிருபை வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் அப்படி வந்துடும். தெரியும்ல, சிலர்லாம் மிரட்டுவாங்க. நான் மட்டும் முழங்கால் போட்டேன்னா, முழங்கால் போட்ட என்ன ஹைட்டு குறையும். நான் மட்டும் முழங்கால் போட்டேன்னா, அப்படியா சொன்னா, இன்னைக்கு நைட்டு நான் விழுந்து கிடப்பேன், அப்புறம் என்னை எழுப்புங்க யாராவது. சிலர்லாம் அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் உயர்ந்தவராயிருந்தும், அதன் அர்த்தம் என்னன்னா, எல்லா பெருமைக்கு உரியவர் யார் தெரியுமா? ஆனா அவருக்கு பெருமை இல்லை. எல்லா பெருமைக்கும் உரியவர்கிட்ட என்ன இல்லை? ஆனா நீங்களே ஃபில் பண்ணிட்டீங்க. நீதிமொழிகள் 6:16 வசனம் முதல் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் எதை சொல்றார் தெரியுமா? 17வது வசனம். அவை, நீங்க நல்லா வாசிக்கிறீங்க, சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. அவை யாவன மேட்டிமையான கண். முதல்ல அதான் மேட்டிமையான கண்ணுன்னா, அப்படி ட்ரெஸ்ஸை பார்ப்போம். சிலர் அதுக்கு வேண்டிய கடன் வாங்கி ட்ரெஸ் போட்டு வருவாங்க. கடன் வாங்கி, அக்கா அக்கா அந்த செயினை ஒன்று தருவியா அக்கா? ஏன் புருஷனை கட்டி போடவா? இல்லக்கா கழுத்துல போட்டுட்டு நாளை கல்யாண வீட்டுக்கு போகணுக்கா. சிலர்லாம் புதுசா வாட்சி கட்டினா இந்த கொடி பிடிச்சிட்டு போறது மாதிரி ஒலிம்பிக்ல எல்லாம் போவாங்கல்ல. இந்த மேட்டிமையான கண், இது கர்த்தர் அருவருக்கிறார். அப்போ நான் பார்த்து நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இப்படி பாம்போல வந்து நின்று என் உள்ளத்தில் என் பார்வையெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்னா நான் என்ன அவர் பார்க்கவே மாட்டாராம். இவர் எளியவன் அவருடைய உதவியை எளிதில் பெறுவான். கர்த்தர் அருவருக்கிற காரியம் மேட்டிமையான கண். நம்ம பேச மாட்டோம், பெருமை பேச மாட்டோம், ஆனா பார்வை காண்பித்து கொடுப்போம். ஹல்லேலூயா. அதாவது நம்ம சாட்சி வந்து மற்றவங்க வந்து ஹான்னு கேட்கணும், ஆனா அவங்க சாட்சியை நம்ம கேட்கணும் இல்ல. சிலர் சொல்லுவோம், இப்படி கர்த்தர் எனக்கு செய்வார். இதெல்லாம் என்ன கர்த்தர் எங்களுக்கு செய்தார் பாருங்க. அதுல வந்து நல்ல விஷயம் சொல்றதுல, ஆனா கர்த்தருக்கு சோதனை. கர்த்தர் எனக்கு ஒரு பைக்கு வாங்க கிருபை செய்தார். எங்க வீட்டுல பைக் விட இடம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பெருமை, இந்த சனகரிப்பு பாத்தீங்கன்னா ஏசாயா 37ல அவன் ஒவ்வொரு ஏரியாவையா ஜெயிச்சுட்டு வரான். ஒவ்வொரு ஏரியாவையா ஜெயிச்சுட்டு வரான். இப்ப எங்க வரான் அப்படின்னா, எசேக்கியா இருக்கிற யூதா பட்டணத்துக்கு வரான்.
வந்து நின்று பெருமை பேசுவான் பாருங்க. அதாவது மொத்த ஜெயமும் ஒத்த பெருமையில அவுட் ஆயிட்டு. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 37:23. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ? உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். நீ யார பேசின? யாருக்கு விரோதமாய் தூஷித்த? நமக்கு தெரியும். ஒரு தூதனை தான் அனுப்பினார். ஒரு தூதனை தான் அனுப்பினார். 24வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் ஊழியக்காரரை கொண்டு. இல்ல, 22வது வசனம். சீயோன் குமாரத்தியாக கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். நீ பெருமை பேசினல்ல, நீ மேட்டிமையாய் கண்களை ஏறெடுத்து பார்த்தல்ல, இன்னொருத்தங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒன்னு நான் கீழே தள்ளுறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லி என்ன செய்தார்னா ஒரு தூதன் அனுப்பினார். அதுதான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச மொத்த ஜெயமும் மொத்த விக்டரி மொத்த அந்த சம்பத் எல்லாமே ஒரு தூதன் அனுப்பி க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு தேவனுக்கு எது மேல வெறுப்பு தெரியுமா? இந்த மேட்டிமை. தீருவின் அதிபதி என்று எசேக்கியேல் 28 இது தள்ளப்பட்டவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து தள்ளப்பட்ட லூசிபர். இங்கெல்லாம் அடையாளமாக இங்கு இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 2வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் இருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல். கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார், அதை பார்க்கல. 5வது வசனத்துல உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. 17வது வசனத்துல உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால நீயே என்ன சொல்லிட்டேன்னா நான் தேவன் அப்படின்ட்ட. இதுதான் லூசிபர் பண்ணான். இதுலதான் கர்த்தர் விழத்தள்ளினார். இந்த பெருமை, அவன் எவ்வளவு விரும்பப்படத்தக்கவன். அதாவது யாருக்கும் கொடுக்காத ஸ்பெஷல் எல்லாம் கொடுக்கப்பட்டது இவனுக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்னா நான் தேவன், நான் தேவன், என் தன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போலாக்கி அந்த மகிமை எனக்கு வரணும், அந்த கிரெடிட் எனக்கு வரணும். நான் புகழ்கிற 4 வார்த்தையில என்னை பத்தி 2 வார்த்தை இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, அவனுக்கு செல்வம் பெருகிட்டு அவனுக்கு அழகு இருக்கிறது. ஆண்டவர் எதை 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 கர்த்தர் நமக்கு விசேஷமாய் தருகிறாரோ அதிலே தாழ்மை உள்ளவர்களாய் அதுல இன்னும் பெருக பழக வேண்டும். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களை விட மரியாளை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இப்படி மேல வைக்கும் போது மரியாள் சொல்லுகிறார்கள், அடிமையின் தாழ்மை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் தன்னை எல்லார விட கீழே வைக்கிறாங்க. கர்த்தர் மரியாளை எல்லார விட. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் அப்ப எல்லா விதத்திலும் பெருமைப்படத்தக்கவர், பெருமை கொள்ளுகிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும்தான். ஆனா அவருக்கு என்ன இல்லை அப்படின்னா பெருமை இல்லை. அதனாலதான் அவர் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார். ஏய், என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கு? அந்த காக்க குஞ்சு, காக்கை குஞ்சு அங்க சேராவீன்கள் துதியில் இருக்கும் போது அந்த சின்ன காக்கை குஞ்சு ஆகாரத்துக்காக ஆண் கத்தும் போது அவர் அங்கிருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல
ஓஹோ, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. அசீரியனை குறித்தும் கர்த்தர் இதே சொல்லுகிறார், கேளுங்கள். 31 எசேக்கியேல் 31 இதோ 3வது வசனத்தில், இதோ அசீரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாய் இருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனிக்கொழுந்து உயர்ந்திருந்தது. அடுத்த வசனத்தை கவனிங்க. அவன் இப்படி வளர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாய விட்டது. ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. அது இப்படி வளர்றதுக்கு காரணம் என்ன? தண்ணீர்கள். தண்ணீரால வளர்ந்துச்சு. அது எங்கேயோ நாட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆழம் உள்ள இடத்துல, தண்ணீர் உள்ள இடத்துல, ஆழம் உள்ள இடம்னா வேற அதிகமா போகலாம். நல்ல செழிப்பான தண்ணீர் உள்ள இடத்துல சுற்றிலும் ஆறுகள். இன்னும் சொல்லணும்னா தண்ணி பஞ்சமே காணாத இல்லாத ஒரு நிலையில நாட்டப்பட்ட விருட்சம் எப்படி வளருமோ அப்படி கர்த்தர் அசீரியனை வளர விடுகிறார். தண்ணீரினால், தண்ணீர்கள் அதை பெரிதும் அப்படிதான் இருக்கு உயர்த்தியும் ஆக்கின. அது உயர்ந்தது. 9வது வசனம், தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன. இதுவும் அவனை தள்ளப்பட்டவனை குறித்து சொல்லப்பட்டதுதான். அப்படி லூசிபரை கர்த்தர் எப்படி வச்சிருந்தார் பாருங்க, எவ்வளவு மேன்மையா வச்சிருந்தார் பாருங்க. எல்லா, அதாவது மற்ற தூதர்கள் இவனை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு உயர்த்தி வைத்திருந்தார். ஏதேனில் உள்ள விருட்சங்கள் என்று சொல்லும் போது அது அவர் உலாவுகிற இடம் அல்லவா. ஆனால் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையானது. வளர்ந்துட்டோம். எப்படி வளர்ந்தோம்? யாரால வளர்ந்தோம்? எதனால வளர்ந்தோம்? இத நம்ம என்னைக்கு மறக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளை எது பிடிக்கும் தெரியுமா? நான் வளர்ந்தேன், வளர்த்தியிலே மேட்டிமையானது. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 11வது வசனத்துல, நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமை உள்ளவன் கையிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை தேவன் ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கும் போது அந்த இடத்துல நாம பெருமைப்படுவோம் என்றால், நம்மை விட இன்னொருவனை நம் பக்கத்திலே உயர்த்தி நம்மை தாழ்த்த கர்த்தர் தயங்க மாட்டார். வஸ்தி மகா சௌந்தரியம் உள்ளவர், மகா ரூபவதி. எஸ்தர் ரூபவதி. ஆனா வஸ்தியை கம்பேர் பண்ணும்போது நத்திங். ஆனா வஸ்திய கர்த்தர் தூக்கிட்டு எஸ்தரை வைத்தார். இங்க அதுதான் நடக்கிறது. ஏதேனில் உள்ள எல்லா விருட்சத்தை விட உயர்ந்தது. ஆனா தன் வளர்த்தியிலே மேட்டிமையாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது, உயர்த்துறது ஆண்டவருக்கு மேட்டரே கிடையாது. ஒரே இரவுல ஆரோனின் கோலை துளிர்விட வைத்தவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஆனா அந்த வளர்ச்சி, அந்த உயர்வு நமக்குள்ளே மேட்டிமையை எவ்விதத்திலும் கொண்டு வருமானால், ஆமென். இந்த வேர்டை இப்படி ஆவியானவர் எழுத வைத்தார். நான் தான் என்னை தவிர என்று எண்ணும் போது நமக்கு மேலாக ஒருவனை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். நான் தான் என்னை தவிர என்று நாம என்னைக்கு எண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு மேல ஒருத்தனை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இதை ஒரு தேவ பிள்ளை மறந்து விடவே கூடாது. இருக்கிற ஜனங்களிலே உயரமானவன் சவுல். நான் தான் என்னை தவிர என்ற நிலையில் இருந்த போது
ஹல்லேலூயா. அரசனாவதற்கு எந்த விதத்திலும் சாமுவேல் பார்வையில கூட தகுதி இல்லாதவனாய் காணப்பட்ட தாவீதை கர்த்தர் எழும்ப பண்ணி தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுப்பார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுப்பார். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்தெடுப்பார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், இந்த வார்த்தை ஆழத்துல நம்ம என்னங்க பெருமைப்படுறது? ஆண்டவர் உயர்ந்தவராயிருந்தும். என்ன அழகா இருக்கு தமிழ்ல, உயர்ந்தவராயிருந்தும். ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் கூட இது அவங்க ஆண்டவர் உங்களை வந்து பார்க்கணும். நீங்க என்ன ஆண்டவர் எத்தி பார்த்துட்டு இருக்கிறீங்க? எல்லா விதத்துல இந்த வேர்டை உங்க மனசுல வச்சுக்கோங்க, மனசு நிறையட்டும். அதனால சில வேர்டை ரிப்பீட் பண்ண ரீசன் என்னன்னா, அந்த வேர்டால மனசு நிரம்பணும். நம்முடைய சுபாவம் சேஞ்ச் ஆகும், நம்முடைய பார்வை சேஞ்ச் ஆகும். ஹல்லேலூயா. 10,000 கடனை கர்த்தர் ஒருத்தனுக்கு மன்னிக்க அவன் 100 மன்னிக்க தயங்கிட்டு நிற்கிறான். சொல்லுவார்ல, கர்த்தர் கூப்பிட்டு அவ்வளவுதான் 10,000 மன்னிச்சுட்டு சிம்பிளா அவர் மன்னிச்சு விடுறாரு. இவருக்கு 100 மன்னிக்கிறதுக்கு முடியாது. நம்ம சில காரியத்திலாம் ரொம்ப பெருமை பாராட்டுவோம் தெரியுமா? ஆண்டவர் அப்படி பார்த்தார், டேய் என்ன போட்டிருக்க? ஆண்டவர், நான் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் உன் அருகே கடந்து வந்த போது உன் காலம் பருவ காலமா இருந்துச்சு. என் வஸ்திரத்தை நான் உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை, ஆண்டவர் வெளியே சொல்லாதீங்க, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்ட, ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமா இருந்ததில்லை. நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன் காலம் பருவ காலமா இருந்துச்சு, நீ வளர்ற, ஆனா உனக்கு ட்ரெஸ் இல்ல. என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, அதே எசேக்கியேல் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது. சவுண்ட் ரூம்ல இருக்கிற வசனம் போடுறவங்க கரெக்டா வசனம் போடுங்க. ஆமென். 14, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 15, நீயோ வென்றால் உன் அழகை நம்பி, ஐயோ இங்கெல்லாம் சுருக்கு விழுது அப்படி நம்ம பயப்படுறோம்னாலே நம்ம எதை நம்புறோம்? தண்ணி தட்டிட்டு அழகெல்லாம் அற்று போகும் உலக எழிலெல்லாம். நம்ம டிபில என்ன வச்சிருக்கிறோம்? நம்ம வயிற்றுல ஸ்கேன் போட்டோ வச்சிருக்கிறோமா? அதுல எங்க இருக்கோனே தெரியாது. ஐயோ, வெயில் பட்டு சூனேமியால் கர்த்தரே சொல்றார், இங்க பாருமா, நீ பூரண ரூபவதி ஒண்ணில். ஆமேன். வெளியே வந்துட்டு கருப்பா இருக்கெல்லாம் பார்க்காதீங்க, நான் வெயில் பட்டாகும் கருப்பா இருக்கிறேன். யாரு? மணவாட்டி, வேற யாரும் கிடையாது. மணவாட்டி சபைதான். நீயோ வென்றால் உன் அழகை நம்பி. நம்மில் ஏதாவது ஒன்று வெளிப்படும் போது அதை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வைங்களேன், நம்ம ட்ராக் மாறிடும். பார்த்தீங்களா? நான் தான் அழகு, நான் தான், எனக்கு தான் பாட தெரியும், நான் தான், இப்படி வச்சாலே ட்ராக் மாறிடும். ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. தாவீது ஆலயத்துக்காக அவ்வளவு சேர்த்து வச்சிருப்பார். அப்படியெல்லாம் கொடுக்கும்போது சொல்றார், அப்பா உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறோம். நான் இவ்வளவு கொடுத்து உங்ககிட்ட இருந்து வாங்கி இப்படி 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 வாங்கினேன்ப்பா, இப்படி கொடுத்தேன்ப்பா, அவ்வளவுதான். அப்படி ஒதுங்கிட்டார். மகிமை கர்த்தருக்கு. அதனாலதான் அதாவது அவருடைய எல்லாத்திலையும் தாவீதுக்கு பேரை கொண்டு வரார். தாவீதின் திறவுகோல், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் குமாரன்.
இந்த மேட்டிமை, இந்த பெருமை நம்மளை விட்டு அட்டு போயிட்டுன்னு வைங்களேன், ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், உன்னை பிடிக்காம ஆக்கிறாதேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. உன்னை பிடிக்காம ஆக்கிறாத அப்படின்னு சொல்லுவார். என் ஆண்டவர் பிசாசை மட்டும்தான் பிசாசேன்னு சொல்ல விரும்புகிறார், பேதுருவை அல்ல. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பேதுருவை நீ உன்னை சொல்ல வைக்காத. உன்னை பார்த்து நான் சீமோனா வந்த உன்னை நான் பேதுருன்னு தான் சொன்னேன். இப்பொழுது நீ சீமோனா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் உன்னை நான் ராக்குங்கிற, உன்னை அந்த பாறைங்கிற, உன்னை நான் சீமோ பேதுருன்னு சொல்றேன். அவர் தான் கேபாங்கிறார், பேதுருங்கிறார். ஆனா அவன் கொஞ்ச நேரத்துல பிசாசுன்னு சொல்ல வச்சுட்டான். அப்படி வைக்கவே கூடாது, உயர்ந்தவராயிருந்து. யோசேப்பை பாருங்க, யோசேப்பு குறித்து யாக்கோபு பிளஸ் பண்ணும் போது தெளிவா சொல்லி கொடுக்கிறார், அந்த மேட்டிமை வந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆதியாக 49:22 முதல் பார்க்கும்போது யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதின் கொடிகள் சுவர் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அப்படி சொல்லிட்டு அப்படி போகாம அது எதனால நின்னதுன்னு சொல்லிட்டு யோசேப்பு காது கேட்க யாக்கோபு சொல்லுகிறார், அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, ஈதினால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின். இங்க பாருப்பா, அவர் கரம் இருந்ததுனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆணித்தரமா சொல்லிட்டார். இது இப்போ யாருக்குள்ள நிறைந்திருக்கு தெரியுமா? யோசேப்புக்குள்ள. இப்பொழுது யாக்கோபு மரிக்கிறார். யாக்கோபு மரித்ததும் யோசேப்பின் சகோதரர்களுக்கெல்லாம் பயம் வருது. எதை நினைச்சு பயம் வரும்? என்ன இருந்தாலும் நேத்து யோசேப்பு யாக்கோபு இருக்கிறது வரைக்கும் யோசேப்பு ஒருவேளை பழி வாங்க நினைச்சாலும் யாரு வந்து தடுப்பா? அப்பா தடுப்பார். இப்போ எல்லா நிலையிலும் எல்லா அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு? யோசேப்ட. அப்படி இருக்கும்போது மெதுவா ஆட்களை விட்டு பேசுறாங்க. இப்படி அப்பா உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, அண்ணன்கள் எல்லாம் ஒழுங்கா அவங்க துரோகத்தை எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லும்போது யோசேப்பு ரொம்ப அழுவார். இப்போ எல்லாரும் வராங்க, வந்து யோசேப்பு கிட்ட வந்து நிக்கிறாங்க, நாங்களும் அது அடிமைன்னு. அப்பொழுது யோசேப்பு சொல்லுவான், நான் தேவனா அப்படிங்க. என்ன நிறைவுங்க! அதெல்லாம் முடியாது. இப்ப நான் வச்சதுதான் இல்ல, நான் தேவனா. அதன் அர்த்தம் என்ன? நான் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே அவர்தான். ஹல்லேலூயா. நீங்க ஏன் என்கிட்ட அடிமையா வரீங்க? நான் தேவனா இல்லை, அவர். அவன் அப்படி நினைக்கவே இல்லை, நினைக்க விடலை யாக்கோபு. யாக்கோபு அதை காது கேட்க அவருக்கு வயசு காலத்துல சொல்றீங்க பாருப்பா, இதனால் அவன் இஸ்ரவேலின் மேய்ப்பனும். இன்னைக்கு மொத்த இஸ்ரவேலும் எகிப்துல யாரை நம்பி வந்திருக்கிறாங்கன்னா யோசேப்பை நம்பி வந்திருக்கிறாங்க. இதுல நீ பெருமை பாராட்டக்கூடாது. அவருடைய புயங்கள், அவருடைய கரங்கள், வல்லவரின் கரங்களால். இதனால் யோசேப்பு தெளிவாயிட்டார், நான் ஒண்ணுமே கிடையாது, அவர்தான் தூக்கி வச்சார், அவர்தான் உயர்த்துறார். இதனால யோசேப்புக்கு தயை கிடைத்தது மாத்திரமல்ல, யோசேப்பு விரும்பினபடி யோசேப்பின் எலும்புகள் கானானுக்குள்ளே கொண்டு போகப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை இந்த தெளிவு இருக்கணும். சிலர் நம்ம கிட்ட வந்து அடிபணிந்து நிற்கும் போது நம்ம உடனே தேவனாயிடக்கூடாது. சிலர் நம்ம கிட்ட வந்து அப்படி பணிந்து நிற்கும் போது நம்ம உடனே தேவனாயிடக்கூடாது. பாத்தியா, கடைசியில் என்கிட்ட வந்தாங்க பாத்தியா, தேவனாயிடக்கூடாது. அதனாலதான் ஒரு சத்துரு விழும்போது நீ என்ன செய்யாத? சந்தோஷப்படாது. நீ சந்தோஷப்பட்டேன்னா உன்னை கஷ்டப்படுத்தினத மனசுல வச்சு அவர் சத்துருவுக்கு செய்யறாரு தெரியுமா?
நீ சந்தோஷப்பட ஆரம்பிச்சதை அதை ஸ்டாப் பண்ணிடுவாராம். அதனாலதான் ஸ்டாப் பண்ண என்ன ஆகும், அவன் திரும்ப எழும்பி வந்து இப்படி நிறைய அடி வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவன் விழுந்த மாதிரி தான் இருந்து பிரதர். அவன் இதோட வரமாட்டான்னு நினைச்சோம். வரமாட்டான்னு நினைச்சு என்ன பண்ணீங்க? நைட்டு வீட்டில் பிரியாணி வச்சோம். வந்தானா சாப்பிட? எஸ். சத்துரு நீ அவன் விழுந்துட்டானா எப்பாடா தொல்லை, தயவு செய்தபடி நினைக்க அவரை ஸ்டாப் பண்ணிடுவாரு. நான் உனக்காக பழி வாங்கிட்டு இருந்தா, உனக்காக நான் யுத்தம் பண்ணிட்டு இருந்தா, நீ இங்க இருந்து கிருமி வேலையா காட்டிட்டு இருக்கிற, நீயே பண்ணு. ஹல்லேலூயா. சவுல் விழுந்த போது தாவீது அழுதான், புலம்பல் பாடினான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலே அந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் கொண்டாடி இருப்பாங்க. யாரா இருந்திருந்தாலும் இதே செய்தி மாத்தி வருதுன்னு வைங்களேன். சவுல் காதுகள்ல செய்தி வருது, தாவீது விழுந்தான் என்று. சவுல் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பார், அதை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பார். ஆனால் சவுல் விழுந்துட்டான் அப்படிங்கிற செய்தி வந்ததும் தாவீது அழுறான், புலம்புறான், தாங்க முடியல அவனுக்கு. இவன் தான் எளியவன். சிறுமையும் எளிமையுமான என்பே நினைவாயிருப்ப, எளியவனுக்கு உதவி எளிதில் கிடைக்கும். எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த எசேக்கியா வியாதிப்பட்ட போது 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தான். அப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 25வது வசனம், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். இங்கே மனமேட்டிமை அவனை வந்து பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? நன்றி மறந்தான். நன்றி மறந்தாலே மனமேட்டிமை வந்துடும். அவன் எதெல்லாம் மறந்தான் தெரியுமா? மரண விளிம்பில் இருந்ததை மறந்தான். சுவர்புறமா திரும்பி அழுததை மறந்தான். இன்னைக்கு நம்ம வாகனத்தில் ஒரு சகோதரர், நம்ம சபையில் உள்ள சகோதரர் ஒரு நாள் சொன்னாரு, நான் சர்ச்சுக்கு வீட்டில இருந்து நடந்து வருவேன், நடந்து வரும்போதெல்லாம் நான் அழுதுட்டே வருவேன், எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையே அப்படி சொல்லிட்டு அழுது அழுது வருவேன். ஆனா இப்போ என்ன, எனக்கு அதுக்கப்புறம் கர்த்தர் சைக்கிள் கொடுத்தார், எனக்கு பைக் கொடுத்தார், எனக்கு காரும் கொடுத்தார்னு சொல்லி அவர் கார் வாங்கிட்டு வரும்போது அவர் எதை நினைச்சார் தெரியுமா? அவர் வீட்டில் இருந்து சர்ச்சு வர அப்படி அழுதுட்டே நடந்து வந்தார்ல, அதை நினைத்தார். அதை நினைச்சு சொல்லும்போது மீண்டும் அவருக்கு கண்ணில் கண்ணீர் வருது. இந்த சுவர்புறமா திரும்பி அழுததை எசேக்கியாவை நீ மறந்துட்டியே. கன்னியாகுமரி பக்கத்துல வழுக்கம்பாறை அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல 3 years பேக் 2022 நினைக்கிறேன், 22 ஒரு மீட்டிங்க்கு நான் போறேன். அந்த ஒரு சண்டே ஈவினிங் அப்படி போயிட்டு இருக்கேன். எல்லா இடத்துக்கும் ஸ்பீடா ஒவ்வொரு போற மாதிரி இங்கேயும் போயிட்டு இருக்கிறோம். கரெக்டா அந்த வழுக்கம்பாறை அந்த ஊருக்குள்ள கார் அப்படி என்ட்ராகுது. என்னுடைய கார், நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கிறேன், என் கூட ஒரு பிரதர் ஓட்டிட்டு வராங்க. அப்படி என்ட்ராகும் போது என் கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒரு காட்சி வந்து அப்படி ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. என்ன காட்சின்னா, அந்த தெருவில் எங்கள் அப்பா நடந்து போகிறது, எங்கள் அப்பா சைக்கிள் மிதிச்சிட்டு போனது. எங்கேருந்து? இங்கேருந்து அந்த ஊருக்கு ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கும். சைக்கிளில் போவாங்க, சண்டே முடிச்சுட்டு மதியம் ஊழியம் செய்ய போவாங்க. அப்படி கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒரு காட்சி மாதிரி அப்படியே காட்டி தராங்க. அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீரா. ஆண்டவர் சொன்னார், இதே இடத்துல உங்க அப்பா அவ்வளோ பிரயாசப்பட்ட இடத்துல தான்
உன்னை நான் கார்ல கொண்டு போயிட்டு இருக்கிறேன். மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. ஐயோ மறந்தான். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது காரணம் என்ன? அன்னைக்கு அழுதும், செத்துருவோன்னு அழுதும். ஐயோ செத்துருவேனான்னு அழுதேன். மரண விளிம்பில் இருந்தது. கர்த்தர் மனம் இறங்கினது மறந்தான். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை சும்மாவா சொன்னார். ஏசாயாவை கூப்பிட்டு சில செய்திய, ஏசாயா இன்னொரு ட்ராக்ல போனவன்பா. ஏசாயா அவன் வழியா போனவன். ஆனா ஏசேக்கியாவே உனக்காக அவனை உன் பக்கம் திருப்பி விட்டதை நீ மறந்துட்ட. ஏசாயாவை அவன் வழியில போகும்போது அவனை கூப்பிட்டு போ. ஏதோ ட்ராக்ல போயிட்டு இருந்தவனை வார்த்தையை வச்சு ஒன் ட்ராக்ல கொண்டு வந்தத நீ மறந்துட்ட. உபகாரங்களுக்கு தக்கதாய். அது மாத்திரமல்ல, தாவீது நிமித்தம் ஆதரவுங்கிறத நீ மறந்துட்டிய. கர்த்தர் அப்படித்தானே சொல்லுவார், என் தாசனாகிய தாவீது நிமித்தம். அப்போ நீ எப்படி மேன்மை பாராட்டலாம்? நீ எப்படி பெருமை பாராட்டலாம்? இன்னைக்கு நமக்கு பரலோக ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த தாவீதின் வேறும் குமாரனுமா இருக்கிற இயேசுவின் நிமித்தமாய் அல்லவா? நாம என்னங்க பெருமை பாராட்டுறதுக்கு? ஹல்லேலூயா. அவர்தான் இதெல்லாம் மறந்து உனக்கு ஆயுள நீட்டினது. கொஞ்சம் யோசித்து பாரு. நான் கொஞ்சம் கண்ணடைத்திருந்தா இன்னைக்கு நீ மரித்து எத்தனை நாள் ஆயிருக்கும்? 2023 ஆகஸ்ட்ல ஒரு ஃபேமிலி வந்தாங்க ஓசூர் பக்கத்துல இருந்து. அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லுகிற சாட்சி, நிறைய பேர் சொல்லுகிற சாட்சி. இப்போ ராமேஸ்வரம் லாஸ்ட் ஜூலை போயிருக்கும் போது அங்கே ஒரு ஃபேமிலி இதே மாதிரி டெஸ்டிமனி சொன்னாங்க. சென்னையில் ஜான்வரியில போயிருக்கும் போது அங்க ஒரு ஃபேமிலி வந்து மீட்டிங் முடிச்சது சொல்றதுக்குன்னே வந்தாங்க. என்ன சாட்சினா, நாங்க இந்த வேர்டு மட்டும் கேட்காம இருந்திருந்தா, நான் ஓசூர்ல இருந்து வந்து சொன்ன சாட்சி, நானும் என் ஹஸ்பண்டும் இறந்து கரெக்டா 1 வருஷம் இத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு. ராமேஸ்வரத்தில் ஒரு சகோதரி, ஒரு பிள்ளை, ஒரு சின்ன பையன் வாரான். அங்கிள் அங்கிள் எங்க அம்மா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு வர சொல்லு. அவங்க வந்தாங்க, அழுதுட்டே வந்தாங்க. 2022 மட்டும் கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை தராம இருந்திருந்தா நான் இறந்து 2 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னா. பிரியமானவர்களே, அந்த நம்ம அந்த சிறுமைப்பட்ட நேரத்தில் நம்முடைய கதறல், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய கெஞ்சல், அந்த டைம்ல கர்த்தர் நமக்கு இறங்கி செய்ததை வளர்ந்ததும் மறந்துடக்கூடாது. உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவும். மனமேட்டிமை உள்ளவனானோ, எளியவனாயிருங்கள். ஃபாதர் அழகா பாடியிருக்கிறாங்களா, பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்துடும். ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க ஆண்டவரை பாருங்க. கர்த்தரின் எல்லா விதத்திலும், அதாவது இயேசுவை பார்த்து ஒருத்தர் சொல்லுகிறான், நல்ல போதகரே, தேவன் ஒருவரை தவிர நல்ல, நீ என்ன எப்படி சொல்ற அப்படிங்கிறாரு. என்னங்க இவரு? அவர் இப்படி சொல்றதுல இன்னொரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் மட்டும்தான் நல்லவர்? யூதர்களை பொறுத்த வரைக்கும் தேவன் மட்டும்தான். அப்ப நீ அக்செப்ட் பண்றியா என்ன தேவன் அப்படின்னு கேட்கிறார். நீ என்ன அக்செப்ட் பண்றியா? எல்லா விதத்திலும் இந்த வேர்டை நான் திரும்ப திரும்ப சொல்ல காரணம் என்னவென்றால், நாம் அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா விதத்திலும் பெருமைப்பட வேண்டியவருக்குள்ள என்ன இல்ல? பெருமை இல்ல, மேட்டிமை இல்ல. அதனாலதான் இந்த எளிய தேவன் பழகுனது யாரோடு பாருங்க? மரத்துல ஒளிச்சிருந்தான் தெரியுமா? ஒளிச்சில்ல, மரத்துல ஏறி பார்க்கணும்னு வெக்கத்தை விட்டுட்டு இருந்தான் தெரியுமா? அவன் வீட்டுக்கு போறார்.
எல்லாரும் சுத்தி நிற்கும் போது ஒருத்தன் காலில் விழுந்து என் மகளை காப்பாத்துங்கன்னு அவன் வீட்டுக்கு போறார். இந்த வெக்கத்தை விட்டு ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க தெரியுமாங்க, அவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நபர் தான் ஆபிரகாம். அதை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மூன்று காரியங்களை 22 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலிருந்து 3 காரியங்கள் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு நேரம் இல்லாததுனால கொஞ்சம் வேகமாய் செல்லுகிறேன். அவன் எப்படி தேவனுடைய உதவி அவன் எளிதில் வாங்கினான் என்றால் அவனில் அந்த எளிமை வெளிப்பட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தின் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிக்கிறான். என்ன ஆபிரகாமே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா, மேனஸ் இல்லையா? நீங்க எதுக்கு புறப்பட்டு போனீங்க? எதுக்கு புறப்பட்டு போனார் ஆபிரகாம்? 16வது வசனத்துல, அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களுடனே கூட போய் வழி அனுப்ப போனான். வழி அனுப்ப போறவன் திரும்பி போய் நிக்கிறான். இல்ல அவங்க என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன், அங்க இந்த பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்கல. பின் இன்னும் இந்த வேடனை எப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை விட்டு விட மனமில்லை. உண்மையில இங்க விடணும் ஆபிரகாம். நீங்க கவனிச்சீங்கன்னா ஆபிரகாம் என்ன சொல்லி உட்கார வைப்பார் தெரியுமா? என்ன சொல்லி உட்கார வைப்பார்? 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க. அடுத்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரேன், கால்களை கழுவி சாய்ந்து கொண்டிருங்கள், உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் அவர் சொல்றாரு, நீங்க போயிடாதீங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க, நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி தரேன், சாப்பிட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், போகலாம். அதே மாதிரி உட்கார்ந்தாரா ஆண்டவர்? உட்கார்ந்தார். இவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாரா? கொடுத்தாச்சா? சாப்பிட்டாச்சா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? விட்டு இருக்கணுமா வேண்டாமா? விடதான் போனான். சிலர் 1 நிமிஷம்னு சொல்லி பேசி 1 மணிக்கு எழுப்பாங்க. விடதான் போனான். போன இடத்துல எப்படி நிற்கிறான்? விடாம. எங்க போன ஆபிரகாமே? விட போனேன். இப்ப என்ன பண்ற? விடாம. ஆபிரகாமே, நீ என்ன விடதான வந்திருக்க? ஆமா. இப்போ விட மாட்டேன். உன வெக்கமே இல்லையா? 99 வயசாச்சு, எனக்கு விட மனசுல. இவன் தான் எளியவன். ஹல்லேலூயா. எனக்கு விட மனசுல. அப்படி நிக்கிறான். ஆபிரகாமே, உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லிட்டேன், விடு. இப்படி நின்னா பேர பிள்ளவர் இப்படிதான் நிற்பான். இதே மாதிரி ஒருத்தன் விடாம விடுத்தான். யாரு? யாக்கோபு. அது இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா இருக்கும் பாருங்க. கர்த்தர் அவனை காயப்படுத்தினார். ஆதியாகமம் 32:25 கர்த்தர் அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார், அதனால் யாக்கோபுடைய தொடைச்சந்து சுளுக்கிற்று. அதை நான் எப்படி சொல்லுகிறேன்? காயப்படுத்தினார். அப்படியாவது இவன் என்ன விடுவான். ஆனால் யாக்கோபோ, நான் போக விட மாட்டேன். அதாவது எளியவன் யார் தெரியுமாங்க? அவரால் காயம் ஏற்பட்டாலும் அவரை விடாம பிடிச்சிருக்கிறான் தெரியுமா? அவன் தான் எளியவன். அவரால் எனக்கு கஷ்டம் வந்தாலும், அவரால் எனக்கு நஷ்டம் வந்தாலும், அவரால் எனக்கு வேதனை வந்தாலும், அவரால் எனக்கு துன்பம் வந்தாலும், அவரால் எனக்கு கண்ணீர் வந்தாலும்,
ஹalleluya. அவன்தான் பின்னும் ஆபிரகாம். இதுதாங்க ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இதுதான் எதிர்பார்க்கிறார். எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் யோபு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விடவும் நீங்க பேசின அந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் இவ்வளவு ஒரு 2 மாசம் சர்ச்சுக்கு போனேன், ஜெபம் பண்ண, எனக்கு ஒண்ணும் கிடைக்கல, ஜெபம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஒண்ணும் கிடைக்காமல இவ்வளவு மேட்டிமையா இருக்கிறோமே. கிடைச்சா பிரதருக்கு சிரிப்பு தாக்க முடியல. அவர் யோசித்து பார்த்துட்டார், சிலருக்கெல்லாம் கிடைச்சா, கிடைக்காமலே எவ்வளவு சீன் காட்டுறோம் ஆண்டவர்கிட்ட. கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு அப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அப்ப அதுவரை இப்படி பார்த்த பைபிள், அதுக்கப்புறம் ஆண்டவர் உனக்கு கிடைக்கும் வா. ஏங்க, ஒருத்தனை காயப்படுத்துறார் கர்த்தர், விடுன்னு சொல்லி காயப்படுத்துறார், விட மாட்டேன்னு பிடிக்கிறான். அவனை தான் வேணும் ஆண்டவருக்கு. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எழுப்பி விட்டு மெடிடேட் பண்ண வச்சார். பல முறை பேசுகிற மாதிரி இதை படிக்கும் போது ஆண்டவர் ஏசாயா 30வது வசனத்தை, 30வது அதிகாரத்தில் நாம் நன்றாய் தெரிந்து பழகின ஒரு வசனம் உண்டல்லவா, 20வது வசனம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும், போதகர்கள் என்ற வார்த்தைகள், போதகர் டீச் பண்ணுகிறவர். சரியான ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கிறது, yet your teacher will not hide himself anymore, but your eyes shall see your teacher. உன்னை டீச் பண்றவர. அப்போ இந்த வார்த்தை ஆண்டவர் ஏன்பா, இன்னைக்கு அதான் கேட்டேன், ஏன்பா உங்களை விடணும்னு அவனை அடிக்கிறீங்களேப்பா, அவன் உங்களை விடணும்னு அடிக்கிறீங்களேப்பா, இதான் என் கேள்வி. ஜீசஸ் ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார், உன் கண்கள், your eyes will see your teacher. உன்னை ஒரு நாள் நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுதான் வழி, இதுதான்ப்பா, இப்படிதான்ப்பா நடக்கணும் அப்படி சொல்றவரை உன் கண்ணு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த துன்பத்தின் அப்பமும் இந்த உபத்திரவத்தின் தண்ணீரையும். Who is your teacher? உன் டீச்சர் யார்? ஆமென். நாம் பலவித போதனையினால அலைவுபடவே கூடாது. அநேகருக்கு இந்த துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் வந்ததும் டாக்டரினை மாத்திட்டு ஓடிடுறாங்க. ஐயோ இது கடினமான உபதேசம், யார் நிப்பா? நீ அதுல நின்னா உன் கண்கள் உன் போதகரை காணும். நீ அதுல நின்னா ஐயோ இது வேண்டாம், அங்க அந்த 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 செய்தி அது வேண்டாம், அது எப்ப பார்த்தாலும் கண்ணீர் துன்பம் சோதனைன்னு பேசிட்டு இருக்கிறான். இங்க ப்ராஸ்பரிட்டி இங்க வந்தாலே வரும்போது அப்சலோம்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். தாவீதை யார் பார்க்க போனாலும் கூப்பிட்டு கிஸ் பண்ணி உங்ககிட்ட தான் நியாயம் இருக்கு கேட்கவே மாட்டான். இங்க அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர் இனி ஒருபோதும். இப்ப நேர யாக்கோபு கிட்ட வாங்க. கர்த்தர் யாக்கோபை காயப்படுத்துறான், அவன் விட மாட்டேங்கிறான். இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 32:30 நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். ஹalleluya, சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விடக்கூடாது. துன்பத்தின் தண்ணீர், துன்பத்தின் அப்பம், உபத்திரவத்தின் தண்ணீர், இதுதான் கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையானாலும் நான் கர்த்தரை நம்பி விட மாட்டேன், விட மாட்டேன், கர்த்தரை நான் விட மாட்டேன். யோபுவின் மனைவி சொன்னாங்க, இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறீரே, தேவனை தூஷித்து
இதுக்கு சாகலாம். போய் அவர்கிட்ட போய் நிக்கிற பாரு, இதுக்கு நீ சாகலாம். போய் ஜபன் இவ்வளவு பட்டவன் திருந்தலையா, இதுக்கு நீ சாகலாம். வீட்டுல இருந்து சத்தம் வருது, ஆனாலும் பிடிச்சு நிக்கிறீங்க பாருங்க, ஆனாலும் பிடிச்சு நிக்கிறீங்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான், ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். கர்த்தர் காண வச்சார். நீ துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுக்கும் போது கர்த்தர் உன் கண்களுக்கு காண்பித்து கொடுத்தார். நீ அதுக்கு பிறகுதான் நீ புரிந்து கொண்ட, என் அங்கு இங்கும் சாய விடாம இதிலேயே நிக்க வச்சிருக்கிறார். நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன், உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன். அந்த துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான். அதே 30:19, ஏசாயா 30:19. ஆமென். இனி நீ அழுது கொண்டு இராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு. யாருக்கு இதை சொல்றார் தெரியுமா? என்ன பிரெட்? துன்பம் என்னும் பிரெட், உபத்திரவம் என்னும் தண்ணீர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தால் உன் கண்கள் காணும். ஏன்பா, நான் எப்படி எல்லாமோ நடந்த போது என்ன அடிக்கல, ஆனா கானானுக்கு வாரேன்னு சொல்லும் போது அடிக்கிறீங்களே, இதுதான் புரியல. நான் எங்கேயோ போற ராகலுக்கு பின்னாக சுத்தும் போதெல்லாம் அடிக்கல, ஆனா அப்பா வீட்டுக்கு வாரேன்னு சொல்லும் போது ஓங்கி விடமாட்டேன். ஆண்டவரே, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். இந்த ஆபிரகாம் கர்த்தரை விட்டுவிட மனதில்லை. அதனால என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் நின்னுட்டார். இதான் ஆண்டவர். அவர் போக தான் புறப்பட்டார். நினைக்கிறார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அவர் வெயிட் பண்ணுவார். இன்னும் உங்களுக்கு பேசணும்னு தோணுதா, அவர்கிட்ட மட்டும்தான் அப்படி பேச முடியும். அவர் மட்டும்தான் நம்ம கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக ஆபிரகாம் ஆதியாகமம் 18:27 ஆபிரகாம் சொல்லுகிறான், இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன். தாழ்த்த தயங்கவில்லை, கர்த்தரை விட்டுவிட மனமில்லை. இரண்டாவது, தாழ்த்த தயங்கவில்லை. இந்த ஆபிரகாம் இப்போ ஒன்னும் இல்லாதவன் கிடையாது. கர்த்தரே ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால் 17:18 ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு. அந்த தேவனோடு இவ்வளவு நெருக்கம் உள்ளவன், ஆனா தேவனுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் ஆபிரகாமை குறித்து தூள் சாம்பல்லாம் சொல்லல. கர்த்தர் ஆபிரகாமை எப்படி வைக்கிறார் தெரியுமா? ஆனா ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஒருபோதும் பலத்த ஜாதியாகவோ ரொம்ப ஆசீர்வதிக்க, நான் தூள் ஆண்டவரே, நான் சாம்பல் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே கிடையாது. இதே ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் செல்வ சீமானாய் இருந்தானா. இதே ஆபிரகாம் வீட்டுல ஃபைட் பண்றதுக்குன்னு 318 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி தோளில் இருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா,
மறக்கவே இல்லைங்க. அவ்வளோ தாழ்த்துறார். நான் தோளு எப்படிங்க இருக்கும்? ஒரு 99 வயது மனுஷன், கர்த்தரோடு பேசுறவன், கர்த்தரை ரிலாக்ஸ் பண்ண வைத்தவன். ஆண்டவர் அவன் வீட்டில் தான் ஸ்டே பண்றார். வீட்டில் இடம் இருக்கோ இல்லையோ, வீட்டு மரத்தடியில் வந்து உக்காந்துட்டு போறார். ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. நான் தூளுப்பா, தூளு. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர கைகளை உயர்த்தி தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்திரே. தடைகளை தூளாட்டவரே, ஒண்ணு இல்லாட்டவரே செய்திரே. தூளில் மறந்துடாத சபை, மறந்துடாத. தூக்கி என்னை நிறுத்தி நீ துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. ஆமென். தாழ்த்துறார். இதே ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை வாங்கியாச்சு. யாரு? ஈசாக்கு. மோரியா மலைக்கு கூட்டிட்டு போறார். ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிடுறார். இதோ அடியேன்கிறார். அதாவது தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையின் இயல்பாய் மாறணும்னா டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஆபிரகாமே ஆபிரகாமே என்ன இப்படின்னு அங்கிருந்து ஒரு கத்தி வந்திருக்கும். ஆபிரகாமே ஆபிரகாமே இதோ அடியேன். நம்ம இந்த வேடை வந்து ஈஸியா படிச்சுட்டு போயிடும். ஆனா நம்மளால அப்படி சொல்ல முடியலையே. ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் வாழ்க்கையில கிடைச்சதும் அப்படி இந்த மேட்டிமை வந்து ஒட்டி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை தாத்தவே தயங்குறோம். ஆனால் இயேசு பாருங்க, பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. எதுக்கு? என் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியணும். அப்பா பிதா இயேசுவை வந்து வெறுமையாக்கல, இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி கீழே. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? என் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக என்ன பண்றீங்க? என் அப்பாவுக்கு கீழே நான் இருக்கணும். அப்பா உங்களை எங்க வச்சிருக்காரு? அப்பா பக்கத்துல கூட சமமா வச்சிருக்கிறார். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் அவருக்கு கீழே இருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு செய்ய விரும்புறேன். அவர் அதாவது கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மனுஷகுமார்கிட்ட இருக்கு. அப்ப அவரே செத்து அவரே எழும்பி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யாம, பிதாவே உம்முடைய கையில நாவியை. என்ன தாழ்மைங்க. அப்ப நீங்க எழுப்புங்கப்பா. என்ன அவருக்கு பவர் இருக்கு. நானே உயிர் தழுதலும் I am அப்படிங்கிறார். I am அப்படிங்கிறார். நானே உயிர் தழுதலும் ஜீவனுமா இருக்கிற. அப்ப அவரே ஜீவனை விட்டு அவரே எழும்பி இருக்கலாம். அவர் அப்படி செய்யல. அப்பா இருக்கிறார்ல, எனக்கு அப்பா இருக்கிறார். நானே எதுக்கு செய்யணும்? நம்மளே நிறைய செஞ்சு வாங்கி கட்டிட்டு வந்து இதே மாதிரி ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்காந்து அவர் இருக்கிறார்ல. ஒருத்தங்க இருக்கிறாங்கல்லாங்க, இருக்கிறார்ல ஒருத்தர் வச்சுட்டு நம்மளா ஒண்ணு செய்யும்போது அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படிதானங்க. என் ஜனம் என்னை தேடவே இல்லையே, ஆனாலும் யாக்கோவே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லையே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாயே. எப்படி இருக்கும் அவருக்கு? ஆபிரகாம் தாழ்த்த தயங்கவில்லை. மூன்றாவது, கேட்க வெட்கப்படல. ஐயோ இவர்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கம் கிடையாது. யாருக்கு? எளியவனுக்கு கேட்பான். ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 18:23 அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தரை விட மாட்டேன்னு பிடிச்சு வைக்கிறீங்கன்னு வைங்களேன்,
அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க க்ளோஸ் ஆக முடியும். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பிடிக்கலானா முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்து முடியாது. இன்னைக்கு விட மாட்டேன்னு பிடிச்சு வைக்கதான் க்ளோஸ் ஆக முடியும். ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீரா என்று கேட்கிறான். 29வது வசனம், அவன் பின்னும் அவரோடு பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ அப்படிங்கிறான். 30ல அவன் நான் இன்னும் பேசுகிறேன் 30 நீதிமான்கள் காணப்பட்டாலோ அப்படிங்கிறான். 31ல இதோ நான் ஆண்டவரோட பேச 20 நீதிமான்கள். இப்படிலாம் கேட்டா நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இவருக்கு இந்த மனுஷனுக்கு வெக்கமே இல்லை, வெக்கம் இல்லை. எனக்கு ஜோம் பண்றதுக்கு வெக்கம் கிடையாது. என் அப்பா கிட்ட கேட்க எனக்கு வெக்கம் கிடையாது. ஏன்னா நாங்க அப்படி பழகிட்டு இருக்கிறோம். கடைசியில அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக ஆண்டவர் சொல்றாரு, பாரு இப்படி கேட்கறதா எனக்கு கோபம் வருது. நான் இன்னும் எந்த ஒரு விசை மாத்திரம் 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டார். இதுல என்னன்னா, இதுல என்ன இவன் என்ன கேட்க போறான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப ஃபர்ஸ்ட் இங்க பாருப்பா, லோத்தும் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் சொல்லி இருந்தா அந்த இந்த கான்வர்சேஷன் என்ன இருக்கும், முடிஞ்சிருக்கும். அவருக்கும் பேசணும்னு ஆசை. என்ன பண்ண? ஹல்லேலூயா. இவன் என்ன கேட்க அதை மட்டும் சொல்லுங்க. அவர் முடிக்க வருமால அவருக்கும். அதனால் 50 40. ஆமென். அதாவது ஆபிரகாம் 100லேருந்து வந்திருந்தாலும் அவர் ரெடியா இருப்பார். அவன் தான் ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைவா இருந்தா இவர் 100லேருந்து வாராருன்னு வைங்களேன், அவர் இருப்பார். அப்ப நம்ம பிரேயர் டைம் நம்ம தானே செட் பண்றோம். 50லேருந்து 10 வரை வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லும் போது 10 அப்படின்ட்டாருனா அதனால வேண்டாம். ஏன்னா இவர் கணக்கு என்ன தெரியுமா? லோத்து மனைவி, லோத்துக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கும் சம்பந்தம் பேச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப 2 மருமகன், ஒரு மகனுக்கு, ஒரு மருமகனுக்கு அப்பா அம்மா, இன்னொரு மருமகனுக்கு. சும்மா நம்ம கணக்கு பைபிள் எங்க இருக்கு? அப்ப அவருக்கு ஒரு உத்தேச கணக்கு. ஒரு 10 பேர் ஓகே, 10 பேர் இருக்கும். 10 பேர் இருக்கும். ஒரு ஆபிரகாமே லோத்தை நம்புறாரு. இவன் இவ்வளவு நாள் அந்த சோதோமில் இருந்ததுக்கு ஒரு 10 பேரையாவது சம்பாதிச்சிருப்பான். ஆனா அவன் மனைவியை வர சம்பாதிக்கல. சிலர் நம்மளை நம்பி கர்த்தர் அங்கெங்க வச்சிருக்கிறார். நாளைக்கு கையை பிடிச்சு கூப்பிடும் போதுதான் தெரியும் எத்தனை கூட வருது, வந்தது, கை பிடிச்சது இருக்குதானே, எல்லாம் நாளைக்கு தான் தெரியும். கர்த்தர் கையை பிடிச்சிட்டு கூடும்போது 1 இப்படி நிக்கு. வீட்டில் ஃபுல்லா சண்டை, உப்பு இல்லை. இப்ப ஃபுல்லா ஒருத்தர் நினைச்சிருப்பார், எனக்கு எல்லாத்துக்கும் உப்பு போட்டு தந்தேன்ல, உன்னை உப்புல போட்டு வச்சிருக்குவார். அவரு கணக்கு 10 ஓகே, 10 எப்படி வந்துடும். அதனாலதான் லோத்து போய் எல்லாத்தையும் பேசுறான், மருமகள்கிட்ட பேசுறான், அவங்க உறவுகள்கிட்ட பேசுறான். இதுல கூட ஒரு சத்தியம் இருக்குங்க. அவர் உங்க கையை தான் பிடிப்பார். அவர் உங்க கையை பிடிச்சு இழுக்கும் போது 10 பேராவது வரணும். ஆபிரகாம் கேட்க வைக்கப்படல. அவர் ஆண்டவரும் கொடுக்க தயங்கல. நீ கேள்றா, நான் தரேன். அவர் அதாவது கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பது ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் அதை விளங்க பண்ணிட்டே இருக்கும். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் 50க்கு 5 குறைவா இருந்தா நான் அழிக்க மாட்டேன். அப்ப இப்ப ஆண்டவர் எப்படி அவருடைய இரக்கத்தை கொண்டு வர்றாருன்னா, இந்த பட்டணத்துல எத்தனை பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். அப்ப நம்முடைய ஜெபம் கூட 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 தேசத்துக்கு இரக்கம் கிடைச்சிட்டே இருக்கும். நம்முடைய ஜெபம் அதிகரிக்க 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 நம்முடைய குடும்பத்துக்கு இரக்கம் கிடைச்சிட்டே இருக்கும். அதனாலதான் நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம். கர்த்தர் அப்படியே செய்தார்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 19, 27, 28, 29 வசனங்களிலே, விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்தில் போய். என்னதின் அர்த்தம்? இது ஒரு நாள் ஜெபம் கிடையாது. நாளைக்கு நான் இங்கதான் நிற்பேன். என்ன ஆபிரகாம், உங்களுக்கு வெட்கமே இல்லையா? இவன் நான் எளியவன், இவனுக்கு தான் உதவி கிடைச்சிட்டே இருக்கும். இவனுக்கு ஒரு தேவைக்காக மட்டும் வந்து நிற்கிறவன் அல்ல. இவனுக்கு பொழுது விடியதே அவர் சமூகத்தில் இருந்துதான். இவனுக்கு விடியலே அவர் சமூகத்துல தான். வேதம் சொல்லுகிறது, அவன் போய் நின்று சோதோம் கோமரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். 29, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெக்கப்படாம கர்த்தரை பிடிச்சிட்டு இருந்தால அந்த ஆபிரகாமை நினைத்து, இந்த தூளு சாம்பல்னு சொன்னால அந்த ஆபிரகாமை நினைத்து, கேட்க வெக்கப்படாம கேட்டுட்டே இருந்தால அந்த ஆபிரகாமை நினைத்து, லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இங்க இருக்கிற அநேக ஆபிரகாமை நினைத்து அநேக லோத்துகளை கர்த்தர் தப்பி போக அனுப்பிவிட போகிறார். அனுப்பிவிட போகிறார். அனுப்பிவிட போகிறார். எளியவனாயிருந்து உதவியை எளிதில் வாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. தோளில் இருந்து ஆமென். தூக்கி என்னை நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தோளில் இருந்து தூக்கி என்னை நிறுத்தினீர். ஆமென். துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. காலைதோறும் காலைதோறும் தவறாமல் சிலுவை செய்கின்றீர். நாள் முழுவதும் ஆமென். நன்மை தொடர காலைதோறும் தவறாமல் காலைதோறும் கிருபை கிடைக்க செய்கிறீர். நாள் முழுதும் நாள் முழுதும் ரெண்டு கைகளை உயர்த்தி தடைகளை தயவை காண செய்திரே செய்திரே. தடைகளை ஆமென். தயவை காண செய்திரே. தோளில் உயர்த்தீரே, தூக்கி என்னை நிறுத்தீரே. துதித்து அல்லேலூயா. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, காயப்பட்டால் விட மாட்டேன். துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் தந்தாலும் நான் விட மாட்டேன். உடனே நான் வேற போதனையை தேடி போக மாட்டேன். அப்பா முட்கிரீடம் தரார். சாத்தான் உலகத்தின் மேன்மை என்கிற கிரீடத்தை கொண்டு வரா. இயேசு அப்பா கொடுத்த முட்கிரீடத்தை வாங்குறார். எனக்கு அது போதும். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அப்பா எனக்கு துன்பத்தின் அப்பம் தராரா, உபத்திரவத்தின் தண்ணீரை தராரா,
என் கண்கள் அவரை காணும். என்னை இதுவரை போதித்தவரை என் கண்கள் காணும். வலது புற இடது புறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொன்னவரை என் கண்கள் காணும். விட்டுறாதீங்க சபையே, தாழ்த்த தயங்காதீங்க, கேட்க வெட்கப்படாதீங்க. அப்பா கிட்ட பேசுங்க, அவரும் பேச ரெடியா இருக்கிறார். எளியவனா இருந்து அவர் உதவியை எளிதில் வாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் வெறுக்கிற அந்த மேட்டிமை எங்களை எவ்விதத்தில் ஒட்டி கொள்ளாதபடி எங்களை சுத்திகரிப்பீராக. நீர் விரும்புகிற அந்த எளிமை எங்கள் ஆவியில வெளிப்பட உம்முடைய உதவியை நாங்கள் எளிதில் வாங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும், சாட்சியாய் நிறுத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.